ஒரே வீட்டுக்கு 3 அக்கா தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிட்டு போனா இதான் நிலைமை போல. எங்க பெரிய பொண்ணு அவங்க அப்பா கிட்ட நம்மளோட தங்கச்சி அவனை ரொம்பவே விரும்புறா, நீங்க ஏன் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது, ஒரு தடவை பேசி பாருங்களாப்பா அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு கல்யாணம் பண்ணாம நான் எப்படிமா அவளுக்கு கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி கேட்டா, நீங்க கவலைப்படாதீங்கப்பா, அவளுக்கு பிடிச்சிருக்கு, அவனும் நல்லபடியா பாத்துப்பான், என்னதான் பெரிய இடத்து பையனா இருந்தாலும் அவங்க 2 பேருமே விரும்புறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லி மறுநாள் அவருமே போயிட்டு அந்த பையன் வீட்லயுமே பேசுறாரு. என்னோட பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாம என்னோட 2வது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியாது, அதனால எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவருமே சொல்ல, இப்ப அந்த 2வது பையனுமே நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க, எனக்கே ஒரு தம்பியும் ஒரு அண்ணனும் இருக்கான், நீங்க எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, உங்க பெரிய பொண்ணு நாங்களே பாத்துக்கிறோமே அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டதா அவங்க அம்மாவுமே ஒரே வீட்ல இருந்து நீ வேணா உனக்கு பிடிச்ச பொண்ணை கூட்டிட்டு வா, என் பையனுக்கு அதே நான் கூட்டிட்டு வந்தா அப்படின்னா அப்புறம் என்ன எனக்கு மரியாதை இருக்குது, எனக்கு என்ன டவுரி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதா அவருமே என் பொண்ணுக்கு நான் சேர்த்து வச்சிருக்க எல்லா காசுமே கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சரி அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு இப்ப மறுநாள் அவங்க பொண்ணு பார்க்கவும் போறாங்க. இப்ப அந்த பெரிய பையனுக்கும் அந்த பெரிய பொண்ணு பிடிச்சிருக்கு, இப்ப 2வது பையனுக்குமே அந்த பொண்ணு பிடிச்சிருக்காங்க. இப்ப 2 பேருக்குமே பேசி முடிச்சிடறாங்க ஒரே வீட்லயே. இப்ப நைட் டைம் ஆகுது, மாப்பிள்ளை வீட்ல இருந்து போன் பண்ணி 3வது பொண்ணு அந்த 3வது பையனுக்காக கேட்டிருப்பாங்க. இப்ப 3 பேருமே ஒரே வீட்ல போறோம், எதுக்காக நீ இப்ப வருத்தப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே கேட்டா, நான் எப்படி அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியும், நீ விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு போற, அக்கா உனக்காக கல்யாணம் பண்ணிட்டு வரா, நான் எதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு அவனை பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றா, நீ எதுக்காக அப்படி சொல்ற, போக போக எல்லாம் பழகிடும், நாங்களாம் அங்க தானே இருக்கிறோம், 3 பேருமே ஒரே வீட்டுக்கு போறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பெரிய பொண்ணு சொல்ல, சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவளுமே அக்செப்ட் பண்ணி இப்ப 3 பேருக்குமே ஒரே வீட்டுக்கு கல்யாணம் பண்ணியும் போறாங்க. இப்ப இவங்க கல்யாணம் பண்ணிட்டு போன முதல் நாள் அந்த வீட்டுல நகை காணோன்றதால தேட சொல்றாங்க. வீடு ஃபுல்லா இந்த பசங்க தேடியுமே அந்த நகை காணோம். இப்ப அவங்க மாமியாருமே நீங்க வந்து நேரம் என் நகை கூட காணாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்கிற அந்த பொண்ணுக்குமே பிடிக்கவே இல்ல. அது நேரம் அவங்க பெரிய பையனுமே வந்துட்டு எங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அது மட்டும் தான் எங்க சட்டம், அதன்படிதான் நீங்க நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் இப்ப வேற மாதிரி மாறுறாங்க.